So like அப்படிங்கக்கூடிய வார்த்தையை வந்து வெர்பாவும் பயன்படுத்தலாம், ப்ரிபோசிஷனாவும் பயன்படுத்தலாம். Hello friends, my name is Sendil. Welcome to our channel English Space Asaya. Today we are going to discuss about a very interesting topic, and today we are going to discuss about these two words in English. Okay, இந்த ரெண்டு வார்த்தைகளுமே வந்து இங்கிலீஷ்ல ரொம்ப ஃபேமஸான வேர்ட்ஸ். அந்த வேர்ட்ஸை பத்தி பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஓகே, சோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். லைக் அப்புறம் வந்து அஸ். ஓகே, சோ இந்த ரெண்டு வார்த்தைகளுக்கு வந்து நிறைய இடங்கள்ல நம்ம வந்து பயன்படுத்துவோம். ரெண்டு வார்த்தைகளுக்கு நிறைய மீனிங்கும் இருக்கு. So I am going to explain the meaning of like and as. Okay, so ரெண்டு வந்து நம்ம எங்கெங்க யூஸ் பண்ணுவோம், ஓகே, அதோட யூசேஜஸ் என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஓகே, யூசேஜஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். So I am going to give you a lot of exercises as well as I am going to give you a lot of examples. At the end you will have the homework and quiz. Okay, so now I am going to talk about the word like. Okay, so like அப்படிங்கக்கூடிய வார்த்தையை பத்தி நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். So like அப்படினா வந்து பிடிக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, பிடிக்கும், விரும்புகிறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, சோ இந்த லைக் அப்படிங்கறத வந்து நம்ம ரெண்டு விதமா வந்து பயன்படுத்துவோம். நம்மளோட லைஃப்ல வந்து ரெண்டு விதமா அதை பயன்படுத்தலாம். ஒன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லைக் அஸ் a verb, லைக் அஸ் preposition. ஓகே, சோ லைக் அப்படிங்கக்கூடிய வார்த்தையை வந்து வெர்பாவும் பயன்படுத்தலாம், ப்ரிபோசிஷனாவும் பயன்படுத்தலாம். அதோட மீனிங் வந்து மாறும். அது எப்படி மாறும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லி தரேன், நல்லா கவனிங்க. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வந்து லைக் அப்படிங்கறத வெர்பா பயன்படுத்தலாம். சோ verb அப்படினா உங்க எல்லாருக்குமே தெரியும், வினை சொல். ஓகே, நம்ம செய்யக்கூடிய செயல் தான் வந்து verb. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் லைக் அப்படிங்கறது இந்த இடத்துல விரும்புகிறேன், பிடிக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, லைக் அப்படினா பிடிக்கும், verb-ஆ இருக்கும்போது அதோட மீனிங். ஓகே, எக்ஸாம்பிள் ஐ லைக் காஃபி. ஐ லைக் காஃபி, எனக்கு முன்னாடி அப்படி சொல்லுங்க எல்லாரும். ஐ லைக் காஃபி, எனக்கு காஃபி பிடிக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஐ லைக் பீட்சா. ஐ லைக் பீட்சா, எனக்கு பீட்சா பிடிக்கும். ஓகே, இந்த இடத்துல பாருங்க, ஒரு சப்ஜெக்ட்டுக்கு அப்புறமா அந்த வேர்பை நம்ம டைரக்டா யூஸ் பண்றோம். ஓகே, சோ இந்த மீனிங் வந்து பிடிக்கும் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல லைக் அப்படிங்கிறது எதா செயல்படுதுன்னா வெர்பா செயல்படுது. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் he likes you. எதுக்கு இங்க எஸ் போட்டிருக்கோம் எல்லாருக்குமே தெரியும். he she it வந்தா வெர்போட எஸ் சேர்ப்போம், அதனால தான் சேர்த்திருக்கோம். ஓகே, he likes you அப்படின்னா அவனுக்கு ஒன்ன பிடிக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, சோ இந்த இடத்துல வந்து இந்த லைக் அப்படிங்கக்கூடிய வார்த்தை எதுவா செயல்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வேர்பா செயல்படுது. நிறைய சொல்லலாம். ஓகே, ஐ லைக் ராமு, எனக்கு ராமு ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஐ லைக் டாக்ஸ், எனக்கு வந்து நாய்க்குட்டிகள்னா ரொம்ப பிடிக்கும். அண்ட் she likes cats, அவளுக்கு வந்து பூனைகள் வந்து ரொம்ப பிடிக்கும். ஓகே, and I like to go to school, நான் வந்து ஸ்கூலுக்கு போறதுக்கு ரொம்ப விரும்புறேன். I like to go to college, நான் காலேஜுக்கு போறதுக்கு விரும்புறேன். சோ இந்த இடத்துல வந்து லைக் வந்து எதுவா செயல்படும் அப்படின்னா வெர்பா வந்து செயல்படும். ஓகே, நெக்ஸ்ட் அதே லைக் வந்து ப்ரிபோசிஷனா எப்படி செயல்படுது அப்படிங்கறத பார்க்கலாம். அதோட மீனிங் என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, இங்க பாருங்க, லைக் வந்து ப்ரிபோசிஷனா மாறும்போது தமிழ்ல அதோட மீனிங் வந்து போல அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஆம் லைக் மை மாம். ஐ ஆம் அப்படின்னா நான் இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். மை மாம் அப்படின்னா என்னுடைய அம்மா. நான் என்னோட அம்மாவை போலவே இருக்கிறேன், அல்லது நான் என் அம்மாவை மாதிரியே இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஐ ஆம் லைக் மை மாம். ஓகே, சோ இந்த இடத்துல வந்து லைக் அப்படிங்கிறது verb கிடையாது. ஓகே, லைக் அப்படிங்கிறது preposition. ஓகே, அதோட மீனிங் வந்து போல அப்படின்னு அர்த்தம். இங்க பாருங்க, சப்ஜெக்ட்டுக்கு அப்புறமா ஒரு be verb தான் இருக்கு. am, is, or அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, சோ வாசிங்க. I am like my mom, நான் என்னுடைய அம்மாவை போலவே இருக்கிறேன். ஓகே, and another example, he is like my father, அவன் என் அப்பாவை மாதிரியே இருக்கான். ஓகே, he is like my father, அவன் என்னுடைய அப்பாவை மாதிரியே இருக்கிறான். ஓகே, சோ இந்த இடத்துல லைக் அப்படிங்கிறது again preposition. ஓகே, இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு லைக் வந்து வெர்பா இருக்கும் போதுதான் he she it சப்ஜெக்ட் வந்தா நம்ம அதோட எஸ் சேர்க்கணும். ப்ரிபோசிஷனா இருக்கும் போது no need to add yes with like. ஓகே, சோ லைக் அப்படியே போட்டா போதும், எஸ் சேர்க்க தேவையில்லை. பிகாஸ் இந்த இடத்துல வந்து லைக் அப்படிங்கிறது ஒரு ப்ரிபோசிஷன்,
not a verb. Okay, so read it again. He is like my father. Okay, he is like my father. He is அப்படினா அவன் இருக்கிறான், my father அப்படினா என்னுடைய அப்பா. அவன் என்னுடைய அப்பாவை போலவே இருக்கிறான் அப்படினா he is like my father. Okay, and next example, she is like Sita. Okay, so she is அப்படினா அவள் இருக்கிறாள், யார மாதிரி? சீதாவை போலவே இருக்கிறாள். Okay, சோ அவள் சீதாவை போலவே இருக்கிறாள். ஓகே, சீதா அப்படிங்கிறவங்க வந்து உங்களோட ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு பொண்ணை பாக்குறீங்க, அந்த பொண்ணு வந்து சீதாவை மாதிரியே இருக்கிறாங்கன்னா எப்படி சொல்லலாம் நீங்க? she is like Sita. ஓகே, அப்படின்னு சொல்லலாம். அல்லது வந்து இப்படி கூட நீங்க சொல்லலாம். ஓகே, எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா she looks like Sita அப்படின்னு சொல்லலாம். ஓகே, she looks like Sita. she looks அப்படின்னா பார்ப்பதற்கு சீதாவை போலவே இருக்கிறாள் அப்படின்னு அர்த்தம். சோ இந்த அளவுக்கு நீங்க சிரமப்பட்டு சொல்ல தேவையில்லை, இதே நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, she is like Sita. ஓகே, அவள் சீதாவை மாதிரி இருக்கிறாள், சீதாவை போலவே இருக்கிறாள் அப்படின்னு அர்த்தம். ரைட், தெரிஞ்சிட்டீங்களா வித்தியாசம் என்ன அப்படின்னு? சோ இதே இது இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், she likes Sita அப்படின்னு இருக்கு. ஓகே, இதுக்கு என்ன மீனிங்? she likes Sita. இங்க பாருங்க, sheக்கு அப்புறமா is இல்ல, எதுவுமே இல்ல. இந்த இடத்துல likes அப்படிங்கிறது வெர்பா செயல்படுது. ஓகே, she likes அப்படினா அவள் விரும்புகிறாள் சீதாவை. சீதானா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், அதான் இதோட அர்த்தம். she likes Sita. ஓகே, அவளுக்கு சீதாவை ரொம்ப பிடிக்கும். so you can use this word like as verb as well as preposition. okay, so like அப்படிங்கக்கூடிய வார்த்தையை நீங்க வெர்பாவும் பயன்படுத்தலாம், prepositionாவும் பயன்படுத்தலாம். but the meaning will differ. okay, meaning வந்து மாறும், differ ஆகும். okay, do you understand? புரிஞ்சிட்டீங்களா? like அப்படிங்கிற வார்த்தையை வெர்பா பயன்படுத்தும் போது தமிழ்ல அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிடிக்கும் அப்படின்னு அர்த்தம். so அதே இது prepositionா பயன்படுத்தும் போது அதோட மீனிங் போல அல்லது மாதிரி அப்படின்னு அர்த்தம். do you understand? okay, so இதுக்கு வந்து நான் உங்களுக்கு ஒரு சில எக்சர்சைஸ் கொடுக்கிறேன். you have to find out the correct answer. okay, okay, so do you understand? So usage of like பத்தி தெரிஞ்சிட்டீங்களா? do you understand that? okay, so now I have written 4 sentences in Tamil. okay, நான் தமிழ்ல வந்து 4 sentences எழுதியிருக்கேன். so you have to find out the answer. that means நீங்க இதுக்கு தமிழுக்கு அப்படி இங்கிலீஷ்ல நீங்க எழுதணும். சோ எழுதும் போது ஒரு சென்டென்ஸ் நல்லா யோசிச்சுக்கோங்க. லைக் அப்படிங்கிற வார்த்தைய அந்த சென்டென்ஸ்க்கு நீங்க வெர்பா பயன்படுத்தணுமா இல்ல ப்ரிபோசிஷனா பயன்படுத்தணுமா அப்படிங்கறத வாசிச்சு கரெக்டான ஆன்சரை எழுதணும். ஓகே, ரைட். சோ the first sentence, எனக்கு உன்னை பிடிக்கும். ஓகே, இதுல போல அப்படிங்கிற வார்த்தை இல்ல இல்லையா? எனக்கு உன்னை பிடிக்கும் அப்படின்னு இருக்கு. சோ பிடிக்கும் அப்படின்னு தான் வந்திருக்கு. சோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த லைக் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எதா பயன்படுத்தணும்னா வெர்பா பயன்படுத்தணும். ஓகே, அவ்வளவுதான். சோ ஆன்சர் எழுதுங்க பார்க்கலாம். சோ எனக்கு அப்படின்னா நான் அப்படின்னு தான் அர்த்தம். சோ the correct answer is I like. உன்னை அப்படிங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? you. அவ்வளவுதான். I like you. okay, so this is very familiar sentence. நம்ம வந்து அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு sentence. okay, so I like you, எனக்கு உன்னை பிடிக்கும். and I like செந்தில், எனக்கு செந்தில ரொம்ப பிடிக்கும். I like ராமு, எனக்கு ராமுவை ரொம்ப பிடிக்கும். okay, I like my mom, எனக்கு என்னுடைய அம்மாவை ரொம்ப பிடிக்கும். I like my father, எனக்கு என்னோட அப்பாவை ரொம்ப பிடிக்கும். I like my sister, எனக்கு என் சிஸ்டரை ரொம்ப பிடிக்கும். so இந்த மாதிரி தான் நீங்க வந்து சென்டென்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட், அவன் அவனுடைய அம்மாவை போல இருக்கிறான். அவன் பாக்குறதுக்கு அவனோட அம்மாவை போலவே இருக்கான் அப்படின்னு சொல்லணும். சோ அதுக்கு எப்படி எழுதணும்? சோ ஃபர்ஸ்ட் வந்து அவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவோமா? சோ he is, அவனுடைய அம்மாவை போல, போலங்கிறதுக்கு என்னதுங்க? லைக், அது ஒரு ப்ரிபோசிஷன். ஓகே, he is like அவனுடைய அம்மா. கரெக்டான ஆன்சர் என்ன? his. அவனுடையனா his, அம்மா அப்படின்னா மதர். அவ்வளவுதான். சோ இதை ரீட் பண்ணுங்க பார்க்கலாம். he is like his mother. he is like his mother. அவனுடைய அம்மாவை போலவே இருக்கிறான். சோ இந்த இடத்துல லைக் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ப்ரிபோசிஷன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த லைக் அப்படிங்கிறது ப்ரிபோசிஷனா வரும்போது அதுக்கு அடுத்து வரக்கூடிய வார்த்தை நவுனா தான் இருக்கும். பிகாஸ்
எந்த ப்ரிபோசிஷனா இருந்தாலுமே வந்து ப்ரிபோசிஷனுக்கு அடுத்து வரக்கூடிய வார்த்தை வந்து நவுனா தான் இருக்கும். So this is the basic rule in English. Okay, you have to check it out. Okay, noun அப்படினா என்ன? பெயர் சொல். பாருங்க, அவனுடைய அம்மா அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல். புரிஞ்சிட்டீங்களா? பட் ஆனா வெர்புக்கு வந்து அப்படி கிடையாது. ஓகே, வெர்ப் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்து வர்றது it may be object or some other things. Okay, பட் லைக் அப்படிங்கிறது ப்ரிபோசிஷனா இருக்கும்போது அதுக்கு அடுத்து வரக்கூடிய வார்த்தை வந்து it has to be a noun. ஓகே, அது நவுனா தான் இருக்கணும். This is the basic concept and basic rule in English. Okay, next sentence, அவளுக்கு பிரியாணி பிடிக்கும். Okay, I like biryani too. Okay, எனக்கும் பிரியாணி பிடிக்கும். Okay, so அவளுக்கு பிரியாணி பிடிக்கும் அப்படிங்கறது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? ரொம்ப சிம்பிள், பிடிக்கும் அப்படின்னு வந்திருக்கு. சோ இந்த இடத்துல வந்து லைக் அப்படிங்கிறது நவுனா இருக்குமா, ஐ மீன் லைக் அப்படிங்கிறது வெர்பா இருக்குமா இல்ல ப்ரிபோசிஷனா? இதுல போலங்கிற வார்த்தையே இல்ல, இது ஒரு வெர்பா தான் பயன்படுத்த போறோம். கரெக்டான ஆன்சர் என்ன? அவளுக்கு அப்படின்னா she, லைக் அப்படி போடணுமா எஸ் சேர்க்கணுமா? she, he, she, it. ஓகே, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த மூணே மூணு சப்ஜெக்ட் he, she, it அப்புறம் வந்து நேம் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கே தெரியும், சிம்பிள் பிரசன்ஸ்ல படிச்சிருப்போம், வெர்போட நம்ம என்ன சேர்க்கணும்? எஸ் சேர்க்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். You have to add yes or es or ies to the verb. Okay, right. She likes biryani. Okay, that's it. Next sentence, அவர்களுக்கு காஃபி பிடிக்கும். ஓகே, அவங்களுக்கு என்ன பிடிக்கும்? காஃபி பிடிக்கும் அப்படின்னு சொல்லணும். So very simple sentence in English. Okay, so அவர்கள் அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? they. Okay, they like, எஸ் சேர்க்கணுமா சேர்க்க கூடாது. சோ இந்த சப்ஜெக்ட்ஸ் வந்தா மட்டும்தான் நம்ம எஸ் சேர்ப்போம். ஓகே, they like coffee. ஓகே, இதே அவங்களுக்கு டீ பிடிக்கும் அப்படின்னா they like tea. ஓகே, they like apple juice, they like orange juice, whatever. ஓகே, பிடிக்கும் அப்படிங்கிறதுக்கு நீங்க like அப்படிங்கக்கூடிய verb யூஸ் பண்ணணும். அவங்கள போலவே இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றதுக்கு you have to use like as preposition. ஓகே, என் கூட சேர்ந்து ரீட் பண்ணி பாருங்க. I like you. Reading practice is very important to improve your fluency, English fluency. Okay, so you have to practice on reading, right? Okay, so I like you. நீங்களும் என் கூட சேர்ந்து ரீட் பண்ணுங்க. I like you. எனக்கு உன்னை பிடிக்கும். He is like his mother. அவன் அவனுடைய அம்மாவை போல இருக்கிறான். She likes biryani. அவளுக்கு பிரியாணி பிடிக்கும். They like coffee. Okay, அவர்களுக்கு காஃபி பிடிக்கும். யாரெல்லாம் வந்து 4 out of 4 எடுத்தீங்க? You have to mention your mark in your comment. Okay, so very good guys, super answer பண்ணீங்க. நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு என்ன சொல்லி தர போறேன் அப்படின்னா us அப்படிங்கக்கூடிய வார்த்தையை நம்ம எங்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? How do you feel? Is this easy concept? ஈஸியா இருந்துச்சா உங்களுக்கு? உங்களோட ஃபீட்பேக்கையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வந்து us பத்தி பார்க்கலாம். Okay friends, next I am going to teach you us. Okay, us அப்படிங்கக்கூடிய குட்டி வார்த்தை இல்லையா, as ரெண்டே எழுத்து தான் இருக்கு. சோ இந்த வார்த்தையை வந்து நம்ம எங்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கறத பத்தி நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஓகே, நல்லா கவனிங்க. us அப்படிங்கிற வார்த்தையை நம்ம ரெண்டு விதமா பயன்படுத்தலாம். ஒன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா preposition. ஓகே, preposition நம்ம வந்து பயன்படுத்தலாம். இன்னொரு விதமா எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா conjunction. ஓகே, conjunction அப்படின்னா வந்து தமிழ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இணைப்பு சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இணைப்பு சொல். ஓகே, ரெண்டு வார்த்தையை அல்லது ரெண்டு சென்டென்ஸை இணைக்கக்கூடிய சொல்லுக்கு பேரு தான் இணைப்பு சொல். ஓகே, that is called as conjunction. ஓகே, conjunction in English. ஓகே, ரைட். சோ preposition முதல்ல எப்படி பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் conjunction எப்படி பயன்படுது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகே, சோ preposition பயன்படும் போது அஸ்க்கு அர்த்தம் தமிழ்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஆக, ரைட். இங்க பாருங்க, எக்ஸாம்பிள், I am working as a teacher. Okay, I am working அப்படின்னா உங்களுக்கு அர்த்தம் தெரியும், நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். as a teacher, teacher அப்படின்னா ஆசிரியர், ஆசிரியராக. ஓகே, பாருங்க, ஆசிரியராக, ஆக அப்படிங்கிறதுக்கு as போடணும். ஓகே, I am working as a teacher. ஓகே, நான் டீச்சரா வேலை செஞ்சிட்டு இருக்கேன். ஓகே, I am working as a doctor. நான் வந்து ஒரு மருத்துவராக வேலை செய்து கொண்டிருக்கிறேன். I am working as an engineer. நான் ஒரு இன்ஜினியராக வேலை செய்து கொண்டிருக்கிறேன். ஓகே, அப்படின்னு சொல்லலாம். சோ as அப்படின்னா தமிழ்ல ஆக அப்படின்னு அர்த்தம், ஆசிரியர் அப்படின்னா டீச்சர், ஆசிரியராக அப்படின்னா as a teacher.
ஓகே, சோ அஸ்னா என்ன தமிழ்ல ஆக அப்படின்னு அர்த்தம். ஓகே, I am working as a teacher. எல்லாரும் வாசிங்க. I am working as a teacher. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், he worked, past tense. இங்க பாருங்க, he worked, அவன் வேலை செய்தான், as a teacher, ஆசிரியராக. ஓகே, அவன் ஆசிரியராக வேலை செய்தார். இப்போ அவர் ரிட்டையர்ட் ஆயிட்டார். ஓகே, அவர் ஆசிரியராக வேலை செய்தார். he worked as a teacher. ஓகே, ஒரு எலக்ட்ரீஷியனாக வேலை செய்தார் அப்படின்னா he worked as an electrician. ஓகே, இன்ஜினியராக வேலை செய்தார் அப்படின்னா he worked as an engineer. ஓகே, ரைட். சோ இது as அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள் ப்ரிபோசிஷன்ல வந்து. ஓகேவா, as அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் ஆக அப்படின்னு அர்த்தம், அவ்வளவுதான். ஓகே, நெக்ஸ்ட் கன்ஜங்ஷன். ஓகே, கன்ஜங்ஷன்னா இணைப்பு சொல்ல நம்ம வந்து எங்க பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிள் பாருங்க, I did அப்படின்னா நான் செய்தேன் அப்படின்னு அர்த்தம். I did அப்படின்னா நான் செய்தேன். ஓகே, இப்போ இந்த அஸ் விட்டுருங்க, அஸ் இருக்கட்டும், தனியா அப்படியே இருக்கட்டும். இதை வாசிங்க, my father said அப்படின்னா என் அப்பா சொன்னார். ஓகே, I did அப்படின்னா நான் செய்தேன். இன்னொரு சென்டென்ஸ் என்ன, my father said அப்படின்னா என்னுடைய அப்பா சொன்னார். இதே இது என்னுடைய அப்பா சொன்ன விதமாக நான் செய்தேன், அல்லது எங்க அப்பா சொன்ன மாதிரியே நான் செஞ்சேன். ஓகே, அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம அஸ் யூஸ் பண்ணுவோம். சொன்ன மாதிரியே, எங்க அப்பா சொன்ன மாதிரியே, எங்க அப்பா சொன்னதை போலவே. ஓகே, இந்த இடத்துல பாருங்க எப்படிலாம் வருது தமிழ்ல. ஓகே, எங்க அப்பா சொன்ன மாதிரியே நான் செஞ்சேன். I did as my father said. ஓகே, my father said னா என்னுடைய அப்பா சொன்னார், என்னுடைய அப்பா சொன்ன மாதிரியே அப்படின்னா as my father said. ஓகே, I did as my father said. நான் செய்தேன் என்னுடைய அப்பா சொன்னதை மாதிரியே, அல்லது என்னுடைய அப்பா சொன்னதை போலவே. லைக் அப்படின்னா போல, அது வேற. ஓகே, இந்த சென்டென்ஸ் வேற, ரெண்டையும் நம்ம குழப்பிக்க கூடாது. தமிழ்ல வந்து கிட்டத்தட்ட வார்த்தைகள் ஒரே மாதிரி தான் இருக்கும் இல்லையா. ஓகே, திரும்ப ஒரு தடவை வாசிங்க, I did as my father said. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், do. doனா செய் அப்படின்னு அர்த்தம். as I said, I said அப்படின்னா நான் சொன்னேன். இதே இது நான் சொன்ன மாதிரியே செய் அப்படிங்கிறதுக்கு do as I said. as I said அப்படின்னா நான் சொன்ன மாதிரியே அப்படின்னு அர்த்தம். செய், நான் சொன்ன மாதிரியே செய், ஒரு கட்டளை. ஓகே, do as I said, நான் சொன்ன மாதிரியே செய், அவ்வளவுதான். ஓகே, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த அஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த அஸ்ஸுக்கு அப்புறமா வரக்கூடியது என்னவா இருக்கும் அப்படின்னா ஒரு சப்ஜெக்டா இருக்கும், அதுக்கப்புறமா ஒரு வெர்ப் இருக்கும். ஓகே, சோ திஸ் இஸ் a பேசிக் ரூல், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அதே இது அஸ் வந்து நமக்கு ப்ரிபோசிஷனா இருக்கும்போது இந்த அஸ்ஸுக்கு அடுத்து வர்றது எதா இருக்கும் அப்படின்னா ஒரு நவுனா இருக்கும், ஒரு பெயர் சொல்லா இருக்கும். இங்க பாருங்க, டீச்சர் அப்படிங்கிறது ஒரு நவுன், ஒரு பெயர் சொல். இதே இது இந்த அஸ் அப்படிங்கிறது ஒரு கன்ஜங்ஷனா வரும்போது அதுக்கப்புறம் ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, அதுக்கு அடுத்து ஒரு வெர்ப் இருக்கு. சோ திஸ் இஸ் த பேசிக் ரூல் இன் இங்கிலீஷ். ஈஸியா இருக்கா? ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு இன்னும் சொல்லி தரேன், சொல்லி தந்துட்டு உங்களுக்கு எக்ஸசைஸ் கொடுக்குறேன். ஓகே ஓகே, சோ எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, அடுத்து நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லி தர போறேன். அவள் மேனேஜராக வேலை செய்து கொண்டிருக்கிறாள். அவ வந்து மேனேஜரா ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறாள். இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் படித்தேன் என்னுடைய ஆசிரியர் சொன்ன மாதிரியே, அதாவது என்னோட ஆசிரியர் சொன்ன மாதிரியே நான் படித்தேன். ஓகே ரைட். சோ இந்த ரெண்டு சென்டென்ஸ்க்கும் எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க அப்படிங்கறத நீங்க இப்ப கமெண்ட்ல சொல்லணும். ஓகே, நானும் உங்களுக்கு சொல்லி தரேன், இதுக்கப்புறம் எக்ஸசைஸ் கொடுப்பேன். ரைட், ஓகே. சோ இங்க பாருங்க, அவள் மேனேஜராக வேலை செய்து கொண்டிருக்கிறாள். ஃபர்ஸ்ட் என்ன எழுதுவீங்க? அவள் வேலை செய்து கொண்டிருக்கிறாள். இது என்ன டென்ஸ்? யாரா சொல்லுங்க. அவள் வேலை செய்து கொண்டிருக்கிறாள், இது என்ன டென்ஸ்? present continuous tense. கொண்டுங்கிற வார்த்தை வந்தாலே continuous tense. நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன். சோ எப்படி சொல்லணும் அப்படின்னா she is working. ஓகே, she is working manager ஆக அப்படிங்கிறதுக்கு என்ன போடுவீங்க? as a manager. ஓகே, ரீட் பண்ணுங்க. she is working as a manager. manager ஆக வேலை செய்து கொண்டிருக்கிறாள். புரிஞ்சிட்டீங்களா? as a manager, manager ஆக. ஓகே, நெக்ஸ்ட் இங்க வாங்க. நான் படித்தேன் என்னுடைய ஆசிரியர் சொன்ன மாதிரியே. ஓகே, சோ நான் படித்தேன், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? I studied. ஓகே, I studied அப்படின்னா நான் படித்தேன். என்னுடைய ஆசிரியர் சொன்ன மாதிரியே, அதுக்கு என்ன போடுவீங்க? as my teacher said. okay, I studied as my teacher said.
ஓகே, என்னோட ஆசிரியர் சொன்ன மாதிரியே நான் படித்தேன். ஓகே ஓகே, சோ இந்த இடத்துல வந்து நீங்க told யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் வந்து அதுக்கு முன்னாடி நான் படித்தேன்ங்கிற வார்த்தை இருக்குன்னா நீங்க said யூஸ் பண்ணிக்கலாம், இங்க told யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சோ I studied as my teacher told me. டீச்சர் எனக்கு சொன்ன மாதிரியே நான் வந்து படிச்சேன். டீச்சர் எனக்கு சொன்ன மாதிரியே நான் நல்லா படிச்சேன் அப்படிங்கறத எப்படி சொல்லுவீங்க? I studied well as my teacher told me. ஓகே, என்னோட டீச்சர் எனக்கு சொன்ன மாதிரியே நான் நல்லா படிச்சேன். சோ நம்ம கான்செப்ட் என்னன்னா, இந்த as அப்படிங்கிற வார்த்தையை ஒரு இணைப்பு சொல்லா பயன்படுத்துறோம். I studiedங்கிறது ஒரு வார்த்தை, my teacher said அப்படிங்கிறது ஒரு வார்த்தை. my teacher said அப்படின்னா என்னோட டீச்சர் சொன்னார்கள். இங்க my teacher அப்படிங்கிறது சப்ஜெக்ட், said அப்படிங்கிறது ஒரு verb. ஓகே, அதே மாதிரி இங்க பாருங்க I studiedங்கிறது இது ஒரு சென்டென்ஸ். I studied நான் படித்தேன். my teacher said அப்படின்னா என்னுடைய டீச்சர் சொன்னார்கள். என்னுடைய டீச்சர் சொன்ன மாதிரியே நான் படித்தேன் அப்படிங்கிறதுக்கு I studied as my teacher said. Do you understand? ஈஸியா இருக்கா? ஓகே, சோ இப்போ உங்களுக்கு ஒரு சில சென்டென்சஸ் கொடுக்கிறேன், எக்ஸசைஸ் கொடுக்கிறேன், நீங்க அதை ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க நான் ஒரு 3 क्वेश्चंस எழுதி போட்டிருக்கேன் தமிழ்ல. ஓகே, சோ இதுக்கு வந்து இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படிங்கறத நீங்க தான் கண்டுபிடிச்சு கரெக்டான ஆன்சர் எழுதணும். ஓகே, சோ the first sentence, அவன் இன்ஜினியராக வேலை செய்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் அவன் வேலை செய்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கறத சொல்லிட்டு அடுத்து நம்ம இன்ஜினியராக அப்படிங்கறத நம்ம சொல்லலாம். ஓகே, சோ அவன் வேலை செய்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? he is working. ஓகே, இது எல்லாருக்குமே தெரியும். ஓகே, நான் சொல்லி கொடுத்திருக்கேன் present continuous tense. ஓகே, சோ எல்லாரும் ஆன்சர் சொல்லுங்க. யார் 3 out of 3 எடுக்கறாங்க அப்படின்னு நான் பார்க்க போறேன். ஓகே, சோ he is working, அவன் வேலை செய்து கொண்டிருக்கிறான். என்ன வேலை செய்றான்? இன்ஜினியராக. அதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? as an engineer. ஓகே, சோ எதுக்காக நான் இங்க an போட்டிருக்கேன்? யாராவது சொல்ல முடியுமா? டீச்சருக்கு முன்னாடி நான் வந்து a போட்டேன், இங்க நான் ஏன் an போட்டிருக்கேன் அப்படின்னா என்ஜினியர் e. ஓகே, a e i o u vowel sound வந்தாலே நீங்க வந்து an யூஸ் பண்ணணும். சொல்லி கொடுத்திருக்கேன் உங்களுக்கு, அதனால தான் நம்ம an போட்டிருக்கோம். ஓகே, so he is working as an engineer, right? Next, அவர்கள் ஆசிரியர்களாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். முதல்ல வந்து அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள், அதுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க பார்க்கலாம். அவர்கள், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? they. கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு வந்துட்டு கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, சோ they இஸ் போடுவீங்களா ஆர் போடுவீங்களா? தேங்கிறது பன்மை, அவர்கள், அப்ப நம்ம ஆர் தான் யூஸ் பண்ணுவோம். they are working. ஆசிரியர்களாக, அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஆகன்னு வந்திருக்கு, அஸ் போட்டாச்சு. ஆசிரியர்கள் ப்ளூரல், டீச்சர்னு போடக்கூடாது, டீச்சர்ஸ். டீச்சர்ஸ்ங்கிற வார்த்தைக்கு முன்னாடி ஏ போடணுமா? போடக்கூடாது, ஆனும் போடக்கூடாது. பிகாஸ் டீச்சர்ஸ் அப்படிங்கிறது பன்மை, அதுக்கு முன்னாடி எந்த ஒரு வவல்ஸும் வராது. ஐ மீன் எந்த ஒரு ஆர்டிகிள்ஸும் நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஏ அண்ட் பி எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, they are working as teachers. ஓகே, ஆசிரியர்களாக, டீச்சர்ஸ். வாசிச்சு பாருங்க, they are working as teachers. நான் நடனம் ஆடினேன் என்னுடைய மாஸ்டர் சொன்ன மாதிரியே. ரைட், ஃபர்ஸ்ட் நான் டான்ஸ் ஆடினேன், பாஸ்ட். நான் நடனம் ஆடினேன், அதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? ஈஸி தான், I danced. ஓகே, நான் நடனம் ஆடினேன் என்னுடைய மாஸ்டர் சொன்ன மாதிரியே. என்னுடைய மாஸ்டர் சொன்னார் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லுவீங்க? my master told. ஓகே, அல்லது என்னுடைய மாஸ்டர், my master said. இந்த இடத்துல ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம், நான் சொன்னேன். ஓகே, so I danced, இங்க வந்து my master told. my master toldனா என்னுடைய மாஸ்டர் சொன்னார். ஓகே, I danced அப்படின்னா நடனம் ஆடினேன். என்னுடைய மாஸ்டர் சொன்ன மாதிரியே அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு அஸ் போடணும், அவ்வளவுதான். வாசிங்க, I danced as my master told. ஓகே, என்னுடைய மாஸ்டர் சொன்ன மாதிரியே நான் நடனம் ஆடினேன். இந்த இடத்துல told யூஸ் பண்ணிக்கலாம், நீங்க வந்து said யூஸ் பண்ணிக்கலாம். said அப்படிங்கிறது ரொம்ப கரெக்டான ஒரு வார்த்தை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சோ இந்த அஸ் அப்படிங்கிற வார்த்தையை வந்து ப்ரிபோசிஷனாவும் நீங்க பயன்படுத்துறீங்க. இந்த ரெண்டுமே வந்து ப்ரிபோசிஷன். ஓகே, சோ ப்ரிபோசிஷனுக்கு அப்புறமா ஒரு நவுன் தான் இருக்கணும். இன்னொன்னு, இந்த அஸ் அப்படிங்கறத கன்ஜங்ஷன், இணைப்பு சொல்லா பயன்படுத்துறீங்க. இதுக்கப்புறம் வந்து மாஸ்டர் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், டோல்டு, செட் இதெல்லாம் வந்து verb. ஓகே, சோ இந்த மாதிரி இணைப்பு சொல்லா வரும்போது அடுத்து சப்ஜெக்ட் வரணும், அடுத்து verb வரணும். சோ இதெல்லாம் பேசும்போது நம்ம வந்து பயன்படுத்துவோம். இதெல்லாம் யூஸ் பண்ணி பேசி பாருங்க, ஈஸியா இருக்கும். ஓகே,
ஸோ இன்னைக்கு வந்து நம்ம லைக் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து அஸ் நம்ம வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். ஈஸியா இருந்ததா? எப்படி ஃபீல் பண்றீங்க? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கான ஈஸியான ஹோம்ஒர்க் கொடுக்க போறேன். ஹோம்ஒர்க் நல்லா பொறுமையா ரீட் பண்ணி கரெக்டான ஆன்சர் எழுதணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கான ஈஸியான ஹோம்ஒர்க். ஓகே, எனக்கு உன்னை பிடிக்கும் அப்படின்னு இருக்கு. எனக்கு உன்னை பிடிக்கும் அப்படின்னு இருக்கு. ஸோ பிடிக்கும் அப்படின்னு முடியுது. இதுக்கு லைக் யூஸ் பண்ணுவீங்களா, அஸ் யூஸ் பண்ணுவீங்களா? லைக் யூஸ் பண்ணா அந்த லைக்கை வந்து ப்ரிபோசிஷனா யூஸ் பண்ணுவீங்களா, வேர்பா யூஸ் பண்ணுவீங்களான்னு யோசிச்சு எழுதணும். அஸ் யூஸ் பண்ணீங்கன்னா அஸ் வந்து ப்ரிபோசிஷனா யூஸ் பண்ணுவீங்களா, கன்ஜங்ஷனா யூஸ் பண்ணுவீங்களான்னு யோசிச்சு ஆன்சர் பண்ணணும். ஓகே, தெரிஞ்சிட்டீங்களா? இதோட ஆன்சர் வந்து கரெக்டா எழுதி நீங்க வந்து கமெண்ட்ல போடுறீங்க இங்கிலீஷ்ல என்ன வரும் அப்படின்னு. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஒரு அழகான ஒரு லாங்குவேஜ், ரொம்ப ஈஸியான ஒரு லாங்குவேஜ். ஈஸியா இருந்ததா அந்த கான்செப்ட், எப்படி இருந்தது அப்படிங்கறதையும் காமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா பிராக்டிஸ் பண்ணணும். பிராக்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.